வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. துரியோதனனும் சகுனியும் திருதராஷ்டிரனிடம் சென்றார்கள். சகுனி முதலில் பேச ஆரம்பித்தான். அரசரே, துரியோதனன் துயரத்தில் இழைத்து இரத்தம் இழந்து வெளுத்து போயிருக்கிறான். தாங்க முடியாத அவனுடைய துக்கத்தை நீர் விசாரிக்கவே இல்லை. ஏன் அவனை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறீர் என்றான். மகனிடம் அளவு கடந்த அன்பு கொண்ட திருதராஷ்டிரன் துரியோதனை கட்டி தழுவி, நீ துயரப்படுவதற்கு காரணம் ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே. எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றிருக்கிறாய். உலகமெல்லாம் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. எல்லாவித சுகங்களும் தேவர்களுக்கு இருப்பதைப் போல உனக்கு இருக்க ஏன் துயரப்படுகிறாய்? வேதமும் அஸ்திர வித்தைகளும் சாஸ்திரங்களும் பூரணமாய் கிருபாச்சாரியாரிடமும் பலராமரிடமும் துரோணரிடமும் படித்திருக்கிறாய். எனக்கு மூத்த மகனாகி ராஜ்யலக்ஷ்மியை அடைந்திருக்கிறாய். உன் விசனத்திற்கு என்ன காரணம் சொல் என்றான். துரியோதனன், தந்தையே, அற்ப மனிதனைப் போல உண்ணுகிறேன், உடுக்கிறேன், அவமானத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறேன். இது என்ன வாழ்க்கை என்று ஆரம்பித்து தன் துயரத்தை விவரமாக தெரிவித்தான். பாண்டவர்களுடைய நகரத்தில் தான் பார்த்த செல்வத்தை எடுத்து சொல்லி தன் பொறாமையை தகப்பனுக்கு தெரியப்படுத்தி, உள்ளது போதுமென்றிருப்பது க்ஷத்திரிய தர்மம் அல்ல. பயமும் தயையும் அரசர்களுடைய கௌரவத்தை தாழ்த்தி விடுகின்றன. யுதிஷ்டிரனிடமுள்ள ராஜ்யலக்ஷ்மியை பார்த்த பிறகு என் செல்வமும் சுகமும் எனக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அரசனே, பாண்டவர்கள் உயர்ந்து போனார்கள், நாம் வீழ்ந்தோம் என்று அலறினான். திருதராஷ்டிரன், புத்திரனே, எனக்கு நீ மூத்த புத்திரன், பட்ட மகிழ்ச்சியின் மகன். பாண்டவர்களை பகையாதே. பகையினால் துக்கமும் மரணமும் தான் உண்டாகும். வஞ்சகம் அறியாத யுதிஷ்டிரனை ஏன் பகைக்கிறாய்? அவனுடைய செல்வம் நம்முடையதாகும். நம்முடைய மித்திரர்களே அவனுக்கும் மித்திரர்கள். நம் பேரில் அவனுக்கு அசூசையாவது விரோதமாவது எள்ளளவும் இல்லை. குலத்திலும் பராக்கிரமத்திலும் அவனுக்கு சரியாக நீயும் இருக்கிறாய். சகோதரனை கண்டு ஏன் பொறாமைப்படுகிறாய்? வேண்டாம் என்று மகன் பெயரில் அன்பு மேலிட்டு தன்னுடைய அறிவில் கண்ட நியாயத்தை எடுத்து சொன்னான். தகப்பன் சொல் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. இயற்கை அறிவில்லாமல் எவ்வளவு கல்வி கேள்விகள் பெற்று இருந்தும் என்ன பயன்? பக்ஷணங்களின் சுவை அவற்றில் மூழ்கி மிதக்கும் அகப்பைக்கு தெரியாதது போலும் நீர் நீதி சாஸ்திரங்களில் மூழ்கியிருந்த போதிலும் அவற்றின் பொருளை அறியாமல் பேசுகிறீர். உலக நடைமுறை வேறு, அரசர்களின் தர்மம் வேறு என்று பிரகஸ்பதி சொல்லி இருக்கிறார். சாதாரண மக்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தர்மமாகும். அரசர்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தர்மம் அல்ல. சத்திரியனுடைய கடமை எப்போதும் வெற்றியை தேடுவதே ஆகும். தர்மமாயினும் அதர்மமாயினும் ஜெயத்தை தேடுவதே அரசனின் தொழில் என்று துரியோதனன் தகப்பனிடம் ராஜநீதியை எடுத்து சொன்னான். பிறகு சகுனியும் பேசினான். சூதாட்ட யோசனையை திருதராஷ்டிரனுக்கு சொல்லி யுத்தமின்றி துரியோதனனுடைய துயரத்தை தீர்க்க முடியும் என்றான். திருதராஷ்டிரன் மன உறுதி இழக்க ஆரம்பித்தான். அதை கண்டு இதுதான் தகப்பனுடைய சம்மதம் பெறுவதற்கு சமயம் என்று துரியோதனன் கபடமாகவோ வெளிப்படையாகவோ எதிரியை வீழ்த்தக்கூடிய எல்லா உபாயங்களும் க்ஷத்ரியனுக்கு ஆயுதமாகும். வெட்டுக்கருவியே ஆயுதமல்ல. மித்திரன் யார், சத்துரு யார் என்பது பிறப்பாலும் குலத்தாலும் நிர்ணயமாகாது. எவனால் துன்பம் உண்டாகிறதோ அவனே பகைவன். சகோதரனானாலும் அவன் பகைவனாவான். திருப்தி கொண்டு வாழ்வது அரசர்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. பகைவனுடைய அபிவிருத்தியை பார்த்தும் கவனிக்காமல் விட்டுவிடுகின்ற அரசன் அழிந்து போவான். சத்ருவின் வளர்ச்சியை முன்னதாகவே தெரிந்து கொண்டு அதை தகுந்த சூழ்ச்சியால் அடக்க பார்ப்பதே ராஜதர்மம். வேரில் உண்டான புற்று மரத்தை அரித்ததைப் போல நம்முடைய குலத்தவர்களின் சம்பத்து நம்மை அழித்துவிடும். எல்லாவற்றையும் நீதி சாஸ்திர கிரந்தங்களிலிருந்து எடுத்து பேசினான். குந்தி, மகனை ஆட்டத்திற்கு வா என்று நீர் சொன்னால் மட்டும் போதும். மற்ற வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மகா புத்தி கூர்மை படைத்தவனும் பாவியுமாகிய சகுனி. யுத்தம் என்பதில்லாமலும் உயிருக்கு ஆபத்தில்லாமலும் பாண்டவர்களுடைய சம்பத்தை எனக்கு சகுனி சம்பாதித்து தருவான். நீர் யுதிஷ்டிரனை அழைக்க மாத்திரம் உடன்பட வேண்டும் என்றான் துரியோதனன். திருதராஷ்டிரன், இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. தம்பி விதுரனை கேட்கலாம். அவன் அறிவாளி. அவன் சொல்படி நான் எப்போதும் செய்ய வேண்டியவன் என்றான்.
விதுரனுடன் ஆலோசிப்பது துரியோதனனுக்கு சம்மதமில்லை. விதுரர் சாதாரண தர்மத்தைத்தான் உபதேசிப்பார். அது வெற்றிக்கு உதவாது. அரசர்களுக்கு ஜெயம் வேண்டின் தர்மத்தை புறக்கணிக்க வேண்டியதாகும். தர்மசாஸ்திர நிபுணர்களாகிய விதுரரும் வியாசரும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு விரோதிகளாவார்கள். விதுரருக்கு என்னிடத்தில் அன்பில்லை. அவருக்கு பாண்டவர்களிடமே பிரியம். இது உமக்கு தெரியாதா என்றான். பாண்டவர்கள் பலவான்கள். அவர்களோடு விரோதம் செய்து கொள்வது யுக்தம் என்று எனக்கு தோன்றவில்லை. சூதாட்டம் என்பது பகைக்கு காரணமாகும். சூதாட்டத்தில் உண்டாகும் கெட்ட மனப்பான்மை கரை கடந்து போகும். வேண்டாம் என்றான் திருதராஷ்டிரன். பயம் என்பதை விட்டுவிட்டு தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதே ராஜதர்மம். பகைவர்கள் அதிகமாக அபிவிருத்தி அடைவதற்குள் நமக்கு சக்தி இருக்கும் போதே வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அதுவே முன்ஜாக்கிரதையாகும். வியாதியும் யமனும் நமக்காக காத்திருக்குமாம். சூதாட்டத்தை நாம் புதிதாக உண்டாக்கவில்லை. முன்னோர்கள்தான் அதையும் உண்டாக்கி இருக்கிறார்கள். சூதாட்டத்தில் அபாயமும் உயிர்நாசமும் இல்லாமல் சத்திரியர்கள் தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று துரியோதனன் தகப்பனை வற்புறுத்தினான். திருதராஷ்டிரன், மகனே, விருத்தாப்பியம் அடைந்து விட்டேன். நீயே அரசன். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம். நீ சொல்லும் வழி எனக்கு பிடிக்கவில்லை. பிறகு வருத்தப்படுவாய். இது விதியின் வேலை என்றான். முடிவில் மகனுடைய தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் திருதராஷ்டிரன் சரி என்று ஒப்புக்கொண்டு சூதாட்டத்திற்கு தகுந்த சபா மண்டபம் கட்ட வேலைக்காரர்களுக்கு உத்தரவு கொடுத்தான். ஆனால் இரகசியமாக விதுரனிடம் இதை பற்றி கலந்து பேசினான். அரசனே, இது குலத்திற்கு நாசம் கொண்டு வந்து விடும். இந்த யோசனையின் பயனாக நம்முடைய குலத்தின் கோபமும் கலகமும் உண்டாகி பெரும் ஆபத்து நேரிடும். வேண்டாம் என்றான் விதுரன். மகனுடைய வேண்டுகோளை தடுக்க முடியாமல் திருதராஷ்டிரன், விதுரா, விதி நமக்கு அனுகூலமாயிருந்தால் இந்த சூதாட்டத்தை பற்றி எனக்கு பயமில்லை. விதி பிரதிகூலமாயிருந்தால் நாம் என்ன செய்து என்ன பயன்? உலகம் அனைத்தும் விதியின் வசமே இருந்து நடத்தப்பட்டு வருகிறது. நீ போய் யுதிஷ்டனை ஆட்டத்திற்கு அழைத்தேன் என்று எனக்காக சொல்லி அவனை அழைத்து வா என்று விதுரனுக்கு கட்டளையிட்டான். விதியின் கதியையும் மனிதனின் கடமையையும் சரியாக அறிந்தும் புத்தியை கலவரப்படுத்தி கொண்டு மன உறுதியற்ற திருதராஷ்டிரன் துரியோதனனிடம் வைத்திருந்த பற்றினால் அவன் சொல்லுக்கு இசைந்தான். அரசன் கட்டளைப்படி விதுரனும் யுதிஷ்டனிடம் சென்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.